வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் தைப்பொங்கல் திருநாள் இன்று கோலாகலமாக கொண்டாட்டம். சூரியனை வணங்கி பொங்கலிட்டு மக்கள் மகிழ்ச்சி. பொங்கல் தின விளையாட்டுப் போட்டிகள். திறமைகளை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள், இல்லத்தரசிகள் குடும்பத்தினருடன் உற்சாகம். திருவள்ளுவர் தினமான நாளை மது விற்பனை செய்தால் கரை உரிமத்தை ரத்து செய்ய முடிவு. கலால் துறையின் தனிப்படை தீவிர கண்காணிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் தைப்பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தைப்பொங்கல் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பானை பொங்கல் தான். பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. பொங்கலுக்கு தேவையான மண்பானைகள், அடுப்புகள், கரும்புகள், மஞ்சள் கிழங்குகள், பொங்கல் பூ போன்றவை புதுவையின் பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், நெல்லித்தோப்பு என அனைத்து பகுதிகளிலும் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருந்தன. புதுவை கொசைக்கடை தெருவில் தமிழக பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பொங்கல் பானைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் கரும்பு விற்பனையும் கடந்த 2 தினங்களாக சூடு பிடித்திருந்தது. தைப்பொங்கல் கொண்டாட்டம் காரணமாக புதுவை மக்கள் இன்று அதிகாலையிலேயே குளித்து கோலமிட்டு புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இதேபோல் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள் பலர் அப்பகுதியில் உள்ள கோவில்களில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அப்போது அவர்கள் பொங்கலோ பொங்கல் என்று கூறி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோட்டக்குப்பம் பச்சை வாழியம்மன் கோவிலில் நடத்தப்பட்ட பூஜைகளுக்கு பின்னர் பொங்கல் சமைக்கப்பட்டு அவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோல் மணக்குள விநாயகர் கோவிலிலும் தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தை மாதம் பிறந்த முதல் நாள் எங்கள் குலதெய்வத்துக்கு சின்ன கோட்டக்குப்பம் பச்சை வாழியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வழிபாடு செய்து இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மக்களுக்கு எந்தவித இயற்கை இடையூறு இல்லாமல் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும். இன்றைக்கி பொங்கல், அதனால நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு குடும்பத்தோடு நல்லபடியாக சாமி நல்லா இருக்கணும் குடும்பம் அப்படி வேண்டிட்டு நாங்கள் வருஷம் இது வருவோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழ் புத்தாண்டையொட்டி புதுவையில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு தங்கள் உற்சாகத்தினை வெளிப்படுத்தினர். உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் தேமுதிக சார்பில் செயலாளர் ஜெரால்ட் தலா 1 கிலோ சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை மூலக்குளத்தில் கிராம இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் தமிழர் திருநாளின் 37ஆம் ஆண்டு சிறப்பு விழா முத்து மாரியம்மன் கோவில் அருகில் ஞாயிற்றுக்கிழமை காலை துவங்கியது. இதனையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் அப்பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திராவிடர் கழகம் சார்பில் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்பதை நிலைநாட்டு முகமாக ஞாயிற்றுக்கிழமை என்று பொங்கலிட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளும், மகளிருக்கு கோல போட்டி, பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் காரைக்காலில் திருவள்ளுவர் தினத்தையொட்டி மதுக்கடைகள் மற்றும் கல் சாராய கடைகளை மூட வேண்டும் என்று கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருவள்ளுவர் தினம் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் அன்றைய தினத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உள்ளிட்ட அனைத்து வகை மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் மது விற்பனை தடை செய்யப்படுவதால் இதனை மீறி செயல்படுவோர் மீது கலால் சட்ட விதிகளின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்பழகன் எச்சரித்துள்ளார். இதனிடையே கள்ளத்தனமாக மது விற்பனையை கண்டுபிடிக்க தாசில்தார்கள் தலைமையில் சிறப்பு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
இவர்கள் நாளைய தினம் அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொள்ள இருக்கின்றனர். அரசின் எச்சரிக்கையை மீறி மது விற்பனை செய்வோரின் அனுமதியை ரத்து செய்யவும் கலால் துறை முடிவெடுத்துள்ளது. இதேபோல் திருவள்ளுவர் தினத்தையொட்டி இறைச்சி கடைகள் மற்றும் மீன் மார்க்கெட் போன்றவை மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை காமராஜர் சாமி பிள்ளை தோட்டத்தில் இந்திரா நகரில் கடந்த வியாழக்கிழமையன்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 வீடுகள் எரிந்து சாம்பலானதில் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகின. இது போன்ற சூழ்நிலையில் தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் நாராயணசாமி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோல் தானே புயலால் பாதிக்கப்பட்ட பாவாணர் நகர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு தலா 10 கிலோ அரிசியை தொழிலதிபர் பாலன் வழங்கினார். அப்போது அவரது ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இதேபோல் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த 30 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிந்துரையின் பேரில் முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மிராக்கல் சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் புதுவையில் உள்ள 12 சிக்னல்களிலும் முதல் உதவி பெட்டி பொருத்தும் முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. மிராக்கல் சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் முதல் உதவி பெட்டி புதுவையில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொருத்தும் திட்டம் துவக்க விழா ராஜீவ் காந்தி சதுக்கத்தில் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மாநில திட்ட இணைப்பு அலுவலர் ராஜன் தலைமை தாங்கினார். முதல் உதவி பெட்டியை சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சந்திரன் அறிமுகம் செய்து தொடங்கி வைத்தார். மருந்து மற்றும் மாத்திரைகளை போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பழனிவேல் பெற்றுக்கொண்டார். காவல்துறை ஆய்வாளர்கள் ரவிக்குமார் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் வாசுகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறையின் உதவி ஆய்வாளர்கள், காவல்துறை காவலர்கள் மற்றும் மிராக்கல் சமுதாய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேலும் புதுவையில் உள்ள 11 சிக்னல்களிலும் முதல் உதவி பெட்டி மற்றும் மருந்துகள் பொருத்தப்பட உள்ளது. காணும் பொங்கலையொட்டி கடற்கரையில் நாளை மறுதினம் போக்குவரத்துக்கு தடை. சில்மிஷ கும்பலை கண்டறிய தீவிர கண்காணிப்பு. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளை சந்தித்து கலந்துரையாட சிறப்பு அனுமதி. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்திட புது யுக்தி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy Journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road புதுச்சேரி. காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட அதிகமான பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்றதால் இன்று அதிகாலை வரை பஸ் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு புதுவை மக்கள் நேற்றே தயாராகிவிட்டனர். பொங்கலின் துவக்கமாக நேற்று காலை போகியை கொண்டாடிய நிலையில் பொங்கலுக்கு தேவையான மண் பானைகள், அடுப்புகள், கரும்புகள், மஞ்சள் கிழங்குகள், பொங்கல் பூ போன்றவை புதுவையின் பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், நெல்லித்தோப்பு என அனைத்து பகுதிகளிலும் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருந்தன. பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க புதுவை மக்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் பஸ் நிலையத்தில் குவிந்ததால் பஸ்களில் இன்று அதிகாலை வரை நெரிசல் காணப்பட்டது.
பொங்கல் விடுமுறையை கொண்டாடும் வகையில் வெளியூர் சுற்றுலா செல்வதற்காக பஸ்களை பதிவு செய்ய ஆர்வம் காட்டினர். புதுவையில் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நாளை மறுதினம் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் நாளை மறுதினம் காணும் பொங்கலை முன்னிட்டு கடற்கரை, பூங்கா மற்றும் பொழுதுபோக்கு இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுவர் என்பதால் அங்கு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாதபடி போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்து வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் கூறுகையில், காணும் பொங்கலை முன்னிட்டு மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கடற்கரை, பூங்கா, ஏரிகள் போன்ற பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடுவார்கள் என்பதால் அங்கும் காலை 8 மணி முதல் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றார். மேலும் உள்ளூர் போலீசாருடன் IRP பட்டாலியன், ஆயுதப்படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றார். இதேபோல் புதுவை கடற்கரை சாலையில் நாளை மறுதினம் காலை 4 மணி முதல் 9 மணி வரை வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. காணும் பொங்கல் அன்று காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுடன் நேர்காணலுக்கு சிறப்பு அனுமதி வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு பொங்கல் மற்றும் கரும்பு போன்றவை தரப்பட உள்ளது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 250க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் சிறப்பு மதிய உணவு வழங்கப்படுகிறது. 2012 தைப்பொங்கலை முன்னிட்டு நாளை மறுதினம் காணும் பொங்கல் அன்று கைதிகளுக்கு பொங்கலுடன் வடை, கரும்பு, வாழைப்பழம் போன்றவை தரப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை IG உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் தலைமையில் அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இதற்கிடையே காணும் பொங்கல் அன்று உறவினர்களுடன் கைதிகள் நேர்காணல் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களது உறவினர்களை சந்திக்க அனுமதி கேட்டுள்ளனர். அன்று அவர்களுக்கு சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டு தீவிர சோதனைக்கு பின்னர் சிறை வளாகத்தினுள் அனுமதிக்க சிறைத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். இதனால் உறவினர்களை சந்திக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ள கைதிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இது போன்ற சிறப்பு அனுமதியின் மூலம் உறவினர்களை கைதிகள் பார்த்து பேசுவதால் அவர்களின் மன அழுத்தம் குறைய வாய்ப்பிருப்பதாக சிறைத்துறையினர் கருத்து தெரிவித்தனர். உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தையாக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. Little Mayfair.
321 MG ரோட் புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபர். பிரஸ்டீஜ் பொருட்களுக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் எக்ஸைட்டிங் நியூ இயர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிரஸ்டீஜ் டீலக்ஸ் பிளஸ் 5 லிட்டர் குக்கருடன் 3 லிட்டர் குக்கர் வாங்கி 25% தள்ளுபடி பெறுங்கள். நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் வெட் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் பிளஸ் 1995 ரூபாய் மதிப்புள்ள கிரைண்டர் அட்டாச்மெண்ட்ஸ் ஃப்ரீ. புகையில்லா சமையலறைக்கு சிம்னி வாங்குங்க. கூடவே 8045 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸ் டாப் ஸ்டவ் ஃப்ரீயா எடுத்து செல்லுங்க. ஸ்டைலோ மிக்சர் கிரைண்டருக்கு 5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்புடன் மினி இண்டக்ஷன் குக் டாப் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ரைஸ் குக்கருடன் 1485 ரூபாய் மதிப்புள்ள 2 நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ கிஃப்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் சூப்பர் சேவர் ஆஃபரில் பொருட்கள் வாங்கி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என
வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையில் இருந்து 29 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் தைப்பொங்கல் திருநாள் இன்று கோலாகலமாக கொண்டாட்டம். சூரியனை வணங்கி பொங்கலிட்டு மக்கள் மகிழ்ச்சி. பொங்கல் தின விளையாட்டுப் போட்டிகள். திறமைகளை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் இல்லத்தரசிகள் குடும்பத்தினருடன் உற்சாகம். திருவள்ளுவர் தினமான நாளை மது விற்பனை செய்தால் கடை உரிமத்தை ரத்து செய்ய முடிவு. கலால் துறையின் தனிப்படை தீவிர கண்காணிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.